Welcome. 2.3 cube minus 0.027 numerator. 2.3 whole square plus 0.69 plus 0.09. So இதை எப்படி ஆல்டர் பண்ண பாருங்க. So 2.3 நான் என்ன வச்சுக்கிறேன், a ன்னு வச்சுக்கிறேன். 0.027 எப்படி வந்து பாருங்க. 0.3 into 0.3 into 0.3. 3 into 3 9, 9 into 3 27. ஸோ உங்களுக்கு ஒரு ஜீரோ போட்டு புள்ளி வைக்கிறீங்க. ஒரு டெசிமல், ரெண்டு டெசிமல், மூணு டெசிமல், ஒரு டெசிமல், ரெண்டு டெசிமல், மூணு டெசிமல் தள்ளி இங்கே ரிசல்ட்லேயே வரணும். அதனால் புள்ளி வைக்கலாம். அப்போ 0.27 இதுக்கு நம்ம என்னன்னு எழுதலாம், 0.3 கியூப்னு எழுதலாம். 1 2 3 டைம்ஸ் வரதுனால 0.3 கியூப்னு எழுதலாம். இது என்னன்னு எழுதலாம், 0.3 கியூப். அப்போ 0.3 நான் என்னன்னு வச்சுக்கிறேன், பின்னு வச்சுக்கிறேன். ஸோ 2.3 ஏன்னு வைக்கிறதுனால 2.3 கியூப் நான் என்னன்னு வச்சுக்கலாம், ஏ கியூப் மைனஸ் 0.027 என்னென்னு எழுதலாம், இங்கே 3 கியூப் 0.3 கியூப்னு எழுதலாம். 0.3 நம்ம என்னென்னு வச்சுக்கிறோம், பின்னு வச்சுக்கிறோம். அப்போ பி கியூப் பை 2.3 ஏன்னு வச்சுக்கிறதுனால இதை ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 0.69 நமக்கு எப்படி கிடைக்குது பாருங்கள், 2.3 இன்ட்டு 0.3 அதாவது ஏ இது பி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுற பாருங்க. 3 3 9 3 2 6 ஒரு டெசிமல் இங்கே ஒரு டெசிமல் ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்க வரும்போது ஒரு டெசிமல் ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளிக்கிறோம். 0.69 அதாவது இது ஏ இது பி ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது இது கிடைக்குது. அப்போ இது 0.69 இருக்கிறத நம்ம என்ன வச்சோம்னா ஏபின்னு வச்சுக்கலாம். ப்ளஸ் 0.09 நமக்கு என்ன கிடைக்குது, 0.3 இன்ட்டு 0.3 மல்டிப்ளை பண்ணுங்க. 3 இன்ட்டு 3 9. ஸோ ஒரு டெசிமல் ரெண்டு டெசிமல் தள்ளி புள்ளி வைக்கிறதுனால ரெண்டு டெசிமல் பள்ளி 0.9 இருக்கிற இடத்துல அப்போ நம்ம என்னென்னு எழுதலாம், 0.09 இருக்கிறத நம்ம என்னன்னா 2 டைம்ஸ் வரதுனால 0.3 ஸ்கொயர் அதாவது நம்ம பின்னு வைக்கிறோம். அப்போ இது பி ஸ்கொயர். ஸோ இதெல்லாம் முதல்ல நம்ம இது எல்லாமே நம்ம நல்லா தரவாக இருக்கணும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஏ கியூப் மைனஸ் பி கியூப் ஃபார்முலா. ஸோ ஏ மைனஸ் பி ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பை இங்கே கீழே இந்த ஃபார்மேட்டை இங்கே எடுத்து எழுதிக்கிற பாருங்க, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக அந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல் ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் பி நம்ம ஏ என்னன்னு வச்சுருங்க 2.3 மைனஸ் பி என்னன்னு வச்சுக்கிறோம் 0.3 2.3 0.3 போச்சு நமக்கு என்ன கிடைக்குது 2. ஸோ இதுதான் என்னுடைய ஆன்சர்.